ஹாய் கைஸ், வெல்கம் டு சதயம் அகாடமி. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பங்கு டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீல் ஒரு 100 ஆண்டு பாரம்பரியமிக்க ஒரு இந்திய நிறுவனம். ஏறத்தாழ சணல் மில், நூல் மில், இந்த மாதிரி மில்கள் மட்டும்தான் இந்தியாவில் தொழில் இருந்த காலகட்டத்தில் இண்டஸ்ட்ரி, ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு இந்தியாவினுடைய நிலைமையை ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு நகர்த்தினதில் ஒரு முக்கிய பங்கு இந்த நிறுவனத்துக்கு உண்டு. டாடா குரூப்பினுடைய முதல் இண்டஸ்ட்ரி இது. இந்த பங்குனுடைய ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது, அதாவது குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ், கம்பெனி இந்த செய்யக்கூடிய தொழில்களின் அடிப்படையில் அனலைசிஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அல்லது குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி பார்க்கும் பொழுது டாடா ஸ்டீல், பேர்லேயே ஸ்டீல்னு இருக்கிறது மாதிரி இந்த கம்பெனி இரும்பு உற்பத்தி, இரும்பு மற்றும் எஃகு உற்பத்தி, அது சார்ந்த பொருட்களை தயாரித்து விற்கிற தொழில் தான் செய்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அது ஒரு நவீன தொழிலாக இருந்தது. இன்றைக்கி அப்படி சொல்ல முடியாது, ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் தான் ஸ்டீல் உற்பத்திங்கிறது. தொழில் ஃபேக்ட்ரி அப்படின்னு வரும்போது கட்டுமானம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஸ்டீலை தவிர்க்க முடியாத ஒரு தொழிலாக இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆட்டோமொபைல், மெஷினரிஸ் உற்பத்தி பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய இடங்களுக்கு ஸ்டீலினுடைய பயன்பாடு தேவைங்கிறது நம்மளுக்கு பொதுவாகவே தெரியும். ஆனால் இது எல்லாமே ஒரு பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது இந்த கம்பெனிக்கான தேவைகள் கூடும், நல்லாயிருக்கும். பொருளாதார தேவைகள் குறையும் போது இந்த கம்பெனிக்கான தேவைகள் குறையும், வருமானமும் குறையும். அப்போ பொருளாதாரத்தோடு சேர்ந்து வளரக்கூடிய ஒரு துறையாக தான் ஸ்டீல் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி பார்க்கும்போது எதிர்கால வளர்ச்சி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இண்டஸ்ட்ரி க்ரோத் அப்படின்னு பார்க்கும்பொழுது இது பெரிய தொடர்ந்து க்ரோத் ஆகக்கூடிய ஒரு துறை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் தேவைப்படக்கூடிய ஒரு துறை தான். ஏன்னா தொழிற்துறை, தொழிற்சாலைகள் வளருது, ஃபேக்ட்ரி, கட்டுமானங்கள் வளருது அப்படின்னாவே ஸ்டீலினுடைய தேவைகளும் இருக்க தான் செய்யுது. அபரிவிதமாக வளரும்னு எதிர்பார்ப்பில் நம்ம இந்த கம்பெனியில் முதலீடு செய்ய முடியாது. அதே நேரத்தில் ஒரு அத்தியாவசியமான துறை அப்படிங்கிறதுனால இதில் நம்மளுடைய முதலீட்டை கொஞ்சம் ஒரு சின்ன போர்ஷனை நாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அடுத்து டாடா ஸ்டீலினுடைய ஃபினான்சியல் அனலைசிஸ், குவான்டிடேட்டிவ் அனலைசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எண்ணிக்கைகளின் அடிப்படையில், அதாவது பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகளினுடைய அடிப்படையில் இந்த ஸ்டாக்கை நம்ம வேல்யூ பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, பேலன்ஸ் ஷீட்டில் எப்போவுமே ஜென்ரலாக கடன் நிலை என்ன, நெட்ஒர்த் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நெட்ஒர்த் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்தால் அந்த கம்பெனி நல்ல நிலையில் தான் போயிட்டுருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். டாடா ஸ்டீலினுடைய நெட்ஒர்த்தும் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது, நோ ப்ராப்ளம். ஆனால் அதே நேரத்தில் இந்த கம்பெனியினுடைய கடன் நிலை அப்படின்னு பார்க்கும்பொழுது சில காலகட்டத்தில் கடன் ரொம்ப அதிகமாகவும், சில காலகட்டத்தில் கடனை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான முயற்சிகளையும் செய்கிறாங்க. கடன்கிறது இந்த கம்பெனிக்கு நீண்ட காலமாகவே இருக்கக்கூடிய ஒரு பெரும் சுமைனே சொல்லலாம். இப்போ லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் நல்ல ப்ராஃபிட் பண்ணி அந்த கடன் எல்லாம் கணிசமாக குறைச்சிருக்கிறாங்க. இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த தொழிலை ஏற்ற இறக்கத்தோட தொழில்ங்கிறதுனால கடனை ஒரு தவிர்க்க முடியாதது அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். இதனுடைய போட்டி நிறுவனங்களோட கடன் நிலையை கம்பேர் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கினுடைய கடன் நிலை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி பார்க்கும்போது டாடா ஸ்டீல் இதனுடைய கடன் நிலை ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முதல்ல 10 வருஷம் முன்னாடி பெரிய சுமையாக இருந்தது, இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க. அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீ ஒரு தொழிலை செய்யக்கூடிய செக்டர், ஸ்டீலு, சுகர், இந்த மாதிரியான ஒரே ஒரு துறையை சார்ந்த நிறுவனங்கள் தொடர்ந்து லாபம் ஈட்டுதல்ங்கிறது நடக்காது. எப்பவுமே ஒரு ஏற்ற இறக்கத்தோடு தான் இருக்கும். அப்படி பார்க்கும்பொழுது டாடா ஸ்டீலினுடைய வருமானமும் ஏற்ற இறக்கத்துக்கு உட்பட்டது. கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய வருமானம் பெருசாக இல்லை. கொரோனாக்கு அப்புறம் ஒரே இயரில் ஒரே குவார்ட்டர்லியில் 40,000 கோடி வருமானம் பண்ணதையெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அப்போ ஒரு 10 வருஷத்துக்கான வருமானத்தை ஒரு குவார்ட்டர்லியில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய தொழில் அப்படிங்கிறதுனால 10 வருஷத்துக்கு இவங்களுக்கு ரன்னிங் காஸ்ட் அப்படிங்கிறது தொடர்ந்து தேவைப்பட்டே தான் இருக்கும். அதுக்காக கடன் வாங்கிட்டு இவங்களுடைய தொழில் நிலையை நடத்தக்கூடிய நிலையில் இருக்கும். அப்போ இந்த மாதிரியான ஸ்டாக்கெல்லாம் நம்ம எப்படி மதிப்பீடு செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். பொதுவாக இந்த ஃபினான்சியல் அனலைசிஸ் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, கடன் நிலை, சொத்து, கடன் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் சொத்துக்கள் கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பாசிட்டிவ் சைன். அதே நேரத்தில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படிங்கிறப்ப சேல்ஸை நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ப்ராஃபிட்டை மெயினாக பார்க்கும்போது ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே கலந்து தான் இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்குது. ஸ்டீல் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத துறையாக இருக்கிறதுனால, அதில் முன்னணி நிறுவனமாக இருக்கக்கூடிய 100 ஆண்டு பாரம்பரியமிக்க கம்பெனிங்கிறதுனால டாடா ஸ்டீலை நம்மளுடைய முதலீட்டுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். டாடா ஸ்டீலினுடைய வேல்யூவேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாடா ஸ்டீலினுடைய புக் வேல்யூவுக்கு தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். PE ரேஷியோ அப்படிங்கிறது இந்த கம்பெனி பல நேரத்தில் லாஸ் பண்ணக்கூடிய கம்பெனியாக இருக்கிறதுனால PE ரேஷியோவை நம்ம ஒரு முக்கியமான கீ ஃபேக்டரை எடுத்து அதை வேல்யூ பண்ண முடியாது. ஏர்னிங்ஸ் ஏற்ற இறக்கத்துக்கு உண்டானது அப்படிங்கிறதுனால அது டிவிடென்ஸையும் நம்ம பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது புக் வேல்யூவை வச்சு தான் இந்த மாதிரியான ஒரு ஸ்டாக்கை நம்ம வேல்யூ பண்ண முடியும். புக் வேல்யூக்கு கீழே இந்த பங்கை நாம் வாங்குறது அப்படிங்கிறது என்றைக்குமே சிறப்பான விலையாக இருக்கும். அதிலிருந்து நீங்கள் பெரிய நட்டத்தை அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கான்செப்டினுடைய புக் வேல்யூவில் 3 2 பங்குக்கு கீழே அப்படிங்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளான ஸ்டாக்கு டாடா ஸ்டீல். இப்போ 100 ரூபா புக் வேல்யூ இருக்குன்னா 63 அண்ட் பிலோவில் இந்த ஸ்டாக்கை வாங்கும்பொழுது தான் நம்ம லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது அதனுடைய அர்த்தம். அப்போ இந்த வேல்யூஷன்ஸில் PE ரேஷியோ
அண்ட் டிவிடெண்ட் ஈல்டு நம்ம டாடா ஸ்டீலை பொறுத்த வரைக்கும் பெருசாக ஈடுபடாது. புக் வேல்யூ கீழே இந்த ஸ்டாக்கை நாம் கன்சிடர் பண்ண கட்டாயமாக லாபம் பார்க்கலாம். ஹவு டு அப்ரோச் டாடா ஸ்டீல்? டாடா ஸ்டீல் ஸ்டாக்கை எப்படி நாம் கையாளலாம், எப்படி பயன்படுத்தலாம் நம்மளுடைய முதலீட்டுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நீண்ட கால முதலீடு அப்படின்னு சொல்லும்போது தொடர்ந்து வளர்கிறதுக்கு வாய்ப்புள்ள நிறுவனமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மாதிரியான ஒரு ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ், சிங்கிள் செக்டார் பிஸ்னஸ் அப்படிங்கிறதுல நீண்ட காலத்துக்கான முதலீடுகளை நாம் மேற்கொள்ளலாமான்னா அது கொஞ்சம் சாத்தியமில்லாத விஷயம்தான். ஏன்னா ஸ்டீல் மாதிரியான விஷயங்கள் அபரிவிதமான வளர்ச்சியை ஒரு நாளும் கொடுக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்கு, ஒரு முக்கியமான துறை, தவிர்க்க முடியாத பங்குகள் எப்படி யூஸ் பண்ணலாம்னா மோஸ்ட்லி ட்ரேடிங்காக நம்ம யூஸ் பண்ணலாம். லிக்விடிட்டி ஃப்ரண்ட்லைன் ஸ்டாக்காக இருக்கிறதுனால ஹை லிக்விடிட்டி இருந்ததுன்னா ஸ்பெகுலேஷனுக்கும் சில நேரத்தில் நாம் அதை பயன்படுத்தலாம். நீண்ட கால முதலீடு அப்படிங்கிறதையும் அதை மட்டும் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா டாடா ஸ்டீலில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம பெரிய ரிட்டர்ன் எடுக்க முடியும்னு நினச்சிட்டு முதலீடு பண்ணுறது சரியாக இருக்காது. அது ட்ரேடிங்க்கு, ஸ்பெகுலேஷனுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டாக்கை ஹெட்ஜிங் பர்பஸுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.